நான் ஒரு 42 வருஷமாக பண்ணுறேன். இதுக்கு முன்ன வந்து வெளியிலேருந்து அடித்தோம். இப்போ என் தோட்டத்திலேயே நான் எடுத்துக்கிறேன். நம்ம குட்டை மீன் குட்டை வளர்க்கலாம்னு. ஒரு கணவன் மனைவி ஒரு கொத்து, இன்னொரு கணவன் மனைவி ஒரு கொத்து, ஒரு 1.5 பைசா. ஆமாம், இன்னைக்கு வந்து 8 ரூபா. முதலாளி கடன் வாங்கி அதை வாங்கி எங்களுக்கு கொடுத்து கல்ல இருக்காங்க சார். மழை வரும், காற்றடிக்கும், அதில் நாங்கள் அவதிப்பட்டு ஓனர் எங்களுக்கு கடன் வாங்கி அதை வாங்கி கால்வா போகிறாங்க சார். அதிகமாக நின்றுட்டு ரொம்ப நாய் நின்னா அப்படி மாதிரியா கரையாது. மணல் இருந்துச்சுன்னா அப்படியே கல் பிரிஞ்சிக்கும், தானா 2 போயிடும். அதுக்காக இப்படி பண்ணுனா அந்த மணல் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும், கல் அறுக்கிறதுக்கும் நட்டமாக இருக்கும். ஒரிஜினல் கல்லுக்கு தான் அப்படியே வெங்காயம் மாதிரி சத்தம் வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 45 வருஷமாக கிராமத்தில் இயங்கிட்டு வர ஒரு செங்கல் சூளைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த செங்கல் சூளை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்துள்ள அருண்மொழி தேவன்கிற கிராமத்தில் தாங்க இருக்குது. இந்த செங்கல் சூளை ஒரு 45 வருஷமாக இயங்கிட்டு வருதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 4000 கல் வரையும் அறுப்பாங்களாம், இது போல் மணல் கற்கள். அதுக்கப்புறம் அதை மாதமோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அதை ஃபுல்லாக செங்கல் அந்த சூடு பண்ணி எரித்து அதை விற்பனை செய்வாங்களாம். இங்கே வந்து என்னென்ன செய்வாங்க அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கோம். அடுத்தடுத்து அந்த செங்கல் சூளை எரிக்கிறது, அந்த செங்கல் எரிக்கிறது எல்லாத்தையுமே அந்த முழு கல்லாக வர வரையுமே அடுத்தடுத்த தொகுப்பாக வெளிவரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா தினமே ஒரு 4-5 ஆட்கள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த கிராமப்புற ஆட்கள் தான். ஒரு நாளைக்கு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 கற்கள் வரையுமே இது பண்ணுவாங்களாம். 1000 to 2000 கற்கள் வரையுமே இந்த மணல் கற்கள் அச்சு வச்சு அறுப்பாங்களாம். அதெல்லாம் பண்ணியிருக்கோம். வீடியோ நல்லா இருக்குங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இது போல் கிராமத்தில் 45 வருஷமாக ஒரு செங்கல் சூளை இயங்கிட்டு வருது, அதை பற்றிய பதிவு தான் இது. ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பேர் எம்ஆர் சண்முகம். இப்போ நான் வர வழியில் பார்த்தா செங்கல் இதெல்லாம் பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க? இது வந்து நான் ஒரு 42 வருஷமாக பண்ணுறேன். 42 வருஷமா செங்கல் மட்டும்? ஆமாம். இது சீசன் இருக்கா இல்லை தினமுமே வேலைகள்? இல்லை, அதாவது டெய்லி வந்து இது கல் அறுக்கிறது. ஆமாம், தை மாதத்துலேருந்து ஆவணி மாதம் வரைக்கும் செய்யணும், கல் அறுக்கணும். ஆமாம். இப்போ வந்து ஒரு 2 கொத்து ஒரு 2000 கல் அறுக்கிறாங்க என்ன. ஆமாம், ஒரு 40 கல் 50 கல் ஆனால் உடனே சுட்டுடுவோம். அதுக்குண்ணா. ஆமாம். இது வந்து அப்போ எப்படி ஆரம்பிச்சிங்க? மண்ணெல்லாம் எங்கேருந்து? மண் வந்து அதுக்கு முன்ன வந்து வெளியிலேருந்து அடித்தோம். இப்போ என் தோட்டத்திலேயே நான் எடுத்துக்கிறேன். அது என்ன குட்டையாக பாருங்க, நம்ம குட்டை மீன் குட்டை வளர்க்கலாம்னு. அப்படியே. இது ஒரு நாளைக்கு செஞ்சீங்கன்னா எத்தனை கற்கள் வரையும் இந்த அறுப்பீங்க? ஒரு நாளைக்கு 2000 கல் அறுப்போம். 2000 கல் அறுப்பீங்க. அது 2 கொத்து. 2 கொத்து. 2 கொத்துனா எத்தனை? அதாவது 2 பேர், ஒரு கணவன் மனைவி ஒரு கொத்து, இன்னொரு கணவன் மனைவி ஒரு கொத்து, சேர்ந்து 4 பேர் சேர்ந்து எத்தனை பேர்? 4 பேர் சேர்ந்து ஒரு 2000 கல் இருப்பாங்க. 2000 கல் ஒரு நாளைக்கு. ஆமாம். இது செங்கல்லாம் எப்போ அந்த எரிய விடுவாங்க? நான் இப்போ வந்து கல் இன்றைக்கி இறக்குறாங்கன்னு வச்சுக்க, 5 நாள் கழிச்சு அதை கல் வந்து பட்டறைக்கு வரும். அது வரைக்கும் காயணும். அதுக்கு பிறகு ஒரு 25 30 கல் 40 கல் சேர்ந்த பிறகு அதை வந்து அப்புறமா கொத்தனை ஆட்களை வச்சு அடுக்கி சுட்டுடுவோம். ஓகேங்க. முதல்ல நீங்கள் ஆரம்பிச்சிங்கல்ல, அப்போ ஒரு கல் என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை? அப்போல்லாம் வந்து 150 ரூபா கல். இல்லை, ஒரு கல் ஒரு கல் வந்து ஒரு 1.5 பைசா. ஆமாம், இன்னைக்கு வந்து 8 ரூபா ஒரு கல். இது 45 வருஷம் அனுபவம். ஆமாம். இது இப்போ செய்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். பேர் முருகன். இப்போ என்னென்ன பண்ணுறீங்க? மண்ணு கொத்திட்டு இருக்கு. மண்ணு கொத்துனா என்ன மண்? கால்வாய்க்கு கல்லா களிமண். இது எப்படி செய்வீங்க? இப்போ நம்ம டெய்லி வந்து மதியம் வந்து காலை ஊற வச்சுருவோம். ஊற வச்சு அது மதியம் இழுத்து போட்டு அது திரும்பி ஒரு பாலை கொத்தி பதம் படுத்தி காலைல மிதிச்சு அரைப்போம். ஓகே, பண்ணி காட்டுங்க. வணக்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். நாகலிங்கம் சார். நீங்கள் இந்த செங்கல் சொல்றது என்ன பண்ணுறீங்க? இப்போ மண் கல் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். தினமும் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க? 40 வருஷமாக வேலை பார்க்குறோம்.
முதலாளி கடன் வாங்கி அதை வாங்கி எங்களுக்கு கொடுத்து கல் இருக்கிறாங்க சார். தினமும் என்ன வேலை உங்களுக்கு? தினமும் மண் இழுக்கணும், களம் சீர் போடணும், எல்லா வேலையும் பார்த்துக்கணும் சார். காலையில் 5 மணிக்கு வந்து இழுப்போம். இது சாயந்தரம் சொல்ல முடியாது சார். மழை வரும், காற்றடிக்கும். அதில் நாங்கள் அவதிப்பட்டு ஓனர் எங்களுக்கு கடன் வாங்கி அதை வாங்கி கால்வா போடுறாங்க சார் எங்களுக்கு கொடுத்து. மழை வந்ததுன்னா நாங்கள் மூடிட்டு நினச்சிட்டே மூட வேண்டியதான் சார். ஆமாம், காலையில் 5 மணிக்கு வரும் சார். இப்போ சாயந்தரம் கணக்கு கிடையாது. ஒரு நேரம் மழை வரும், எப்போ வந்தாலும் 10 மணி ஆகும். இல்லை இங்கேயே தங்குற மாரி வந்தாலும் வரும். நாங்கள் அந்த கல்லை பாதுகாப்பு கொடுத்தா தான் எங்களுக்கு ஓனர் எதோ பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணார். ஓகே, எடுத்த உடனே கிளம்பலாம் ரெடி பண்ணிட்டு உடனே மண்ணை கொத்துவோம். உடனே மணல் அழுத்தி வந்து போட்டு வண்டியில் போட்டு மண்ணை மிரிச்சு அள்ளி கொண்டு போய் சேத்தை கொட்டிட்டு எல்லா மண்ணு கொண்டு போனாலும் போடுவோம். இல்லை 2 வாட்டியாக கொண்டு போய் போட்டு நாங்கள் வையன்னு பார்க்க தர அதுன்னு பார்க்க தர ஓனருக்கு நாங்கள் அடுத்து கொடுக்குறோம். இது எல்லாமே காய வச்ச மண். ஆமாம், கல் காய வச்சு 5 நாள் கல் காய வச்சு. இது எத்தனை நாள் கல்லுண்ணா? 5 நாள் கல். 5 நாள் கல். இது திருப்பி எப்போ அந்த சூடு பண்ணி என்னைக்கு எரிய விடுவீங்க அந்த பட்டறையில் வச்சு? இது கல்லுலாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு 30-50 கல் வந்து தான் நாங்கள் சொல்லுவோம். 30,000-40,000 கல் வந்ததுக்கப்புறம் தான். ஆமாம், இன்னும் ஒரு வாரம் ஆகும். ஆகும். சரி. இப்போ என்னக்கா பண்ணிருக்கீங்க? கட்லை கழுவணும். கட்லை கழுவுறீங்க. இது எதுக்கு? இது எது? கல்ல இருக்கு, செங்கல்ல இருக்கிறதுக்காக. ஓகே, அது செஞ்சு காட்டுங்க. மண்ணை நல்லா பிசைஞ்சு கொண்டு வந்து கட்லையில் அள்ளி போட்டு ஒரு நாளைக்கு இது போல எத்தனை அச்சிக்கா வைப்பீங்க? 1000 கல்லா இருக்கும். 1000 கல்ல இருக்குங்களா? நீங்க இது எத்தனை வருஷமாக்கா பண்ணிருக்கீங்க? நாங்க 15 வருஷமா இந்த தொழில் தான் பண்ணிருக்கீங்க. தினமும் ஒரு 1000 கல்ல இருப்பீங்க? இது தினமும் 1000 கல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 இருப்போம். முடியலன்னா 800 கல்லு 800 கல்லு இப்படியும் செய்வோம். மழை காலத்துல தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமாம், மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். கல் காயாது, மானம் மப்பு போட்டா கல் காயாது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படியே கிடக்கும் கல். அதை அப்புறம் காய வச்சு பாதுகாத்து எங்களுக்கு காசு. அந்த பாதுகாப்பா அடுத்து கொடுக்குற வரையும் உங்களுக்கு ஒரு உயிர் போய் உயிர் வர போல தான் இருக்கும். ஆமாம். இது எப்படி உட்காந்துட்டே தான் இருக்கணும்? உட்காந்து தான் இருக்கணும். நின்றுக்கிட்டே இருக்கலாம், புரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு வாட்ட வராது உங்களுக்கு. அதிகமா நின்றுட்டு ரொம்ப நாய் நின்னா அப்படி மாறியா தலையாது. மண் இந்த அளவுக்கு பிணைஞ்சு வாட்டம் பண்ணினாதான் கல் நல்லா இருக்கும். இல்லைன்னா அங்கேயும் நீங்க இது பண்ணிட்டு இங்கேயும் வந்து வாட்டமா நம்ம கைக்கு பக்குவமா செஞ்சுக்கிட்டாதான் மணல் அப்படியே மணல் அள்ளி போடுறாங்களா வண்டியில, அந்த மணல் இருந்துச்சுன்னா அப்படியே கல் பிரிஞ்சுக்கும். தானா 2 போயிடும். அதுக்காகவே இப்படி பண்ணுனா அந்த மணல் எல்லாம் ஒன்று சேர்ந்துரும். கல் அறுக்கிறதுக்கும் வாட்டமா இருக்கும். கரெக்டா இல்ல இந்த கல்லும் இந்த கட்டி மண்ணும் வரக்கூடாது. அதுவும் நல்ல மண்ணா இருந்தா அந்த கட்டி இருந்தா ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் சரியில்லாத மண்ணா இருந்தா அந்த கல் வெடிச்சிடும். இது நல்ல மண்ணாங்கிறதால கட்டி இருந்தாலும் ஒன்றும் செய்யாது, வெடிக்காது. கல் சூளையில் சுட்ட பிறகு அதை எடுத்து தரம் கண்டுபிடிக்கும். எங்கள் கால்வாயில் சுட்ட பிறகு நீங்கள் எடுத்து அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கல் வாங்குவாங்க.
இப்போ இந்த மண்ணை சில கல்லாம் வேகாது இல்லை? ஆமாம். இப்போ 100 கல் வைக்கிங்கன்னா சில கல் வேகாது. ஆ. அதுக்கெல்லாம் இந்த இது போல சத்தம் வராது. வராது. இந்த மாதிரி ஒரிஜினல் கல்லுக்கு தான் அப்படியே வெங்கலம் மாதிரி சத்தம் வரும். அந்த சத்தம். ம். இப்போ கல் வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு, ஒரு 30 கல் 40 கல். இது அடுக்காரம், அதுக்கு கொத்தனார் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20,000 கல் அடுக்குவாங்க. ரெண்டே நாளில் 40,000 கல். அதுக்கப்புறம் அந்த அருவணை கல்லுன்னு தனியாக இருக்கும், அது அருவணை அருவி மொழி விடுவோம். அருவன்னா இந்த செங்கல் அந்த பாதி வெந்தது இருக்குல்ல, அந்த கல் அதை சுற்றி இந்த இது காம்பவுண்டு போல். ஆமாம், அப்படியே சுற்றி அந்த காலவாயிலேயே அப்படியே செவுறு மாதிரி அப்படியே 4 பக்கமும் அடுக்கிடுவோம். அருவணை கல் அருவி முழுக்கு போட்டுருவோம். முழுக்கு போட்டுட்டு மேலே வந்து வைக்க போட்டு பற்ற வைக்க 6 மணிக்கு பற்ற வைக்கணும். நைட்டு பூரா 2 பக்கமும் எரிய விடணும். ஒரு பக்கம் எரிய விட்டுட்டு ஒரு நைட்டு ஒரு 2 மணி ஒரு பக்கம் எரிஞ்சு இதை வந்து கல் வச்சு அடைச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் அது விடிய ஆமாம் விடிய விடிய ஒரு 8 மணி, காலையில் 8 மணி வரைக்கும் 2 பக்கமும் எரிஞ்சு அடைச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து 3 நாள் வந்து எரியும். ஆமாம், அப்புறம் 6 நாள் வரைக்கும் சூடு இருக்கும் காலவா. 7 நாள் 8 நாள் கழிச்சு தான் கல்லை பிரித்து பார்க்கலாம். இப்போ காலவா வச்சா அதுக்கு சூடு எது வரைக்கும் தெரியும்? பூமி ஃபுல்லாகவே சூடு இருக்குமா இல்லை ஒரு அந்த கூடுக்கு கூடு? ஆமாம், அடுப்பு இருக்குல்ல, அடுப்பில் நெருப்பு, அந்த நெருப்பு வந்து அப்படியே மேலே ஏறும். கூடு வைக்கிறதில்ல, அதுக்கு மேலே அப்படியே ஏறும். 6 நாள் வரையும்? ஆமாம், 6 நாள் வரைக்கும் நெருப்பு உள்ளார இருக்கும். விறகு எவ்வளோ தேவைப்படும்? ஒரு டன், ஒரு 1000 கல்லுக்கு வந்து 600 கிலோ விறகு தேவை. அப்படின்னா 2.5 டன் வரும். ஒரு இல்லை, இப்போ 40 கல்லுன்னு வச்சுக்க, 25 டன் வேணும். இந்த சூடு இப்போ எரிய விட்றீங்களா? ஆமாம், சூடு வந்து பூமியில் தெரியுமா? கீழே தெரியாது, கல் வந்து சிவக்கும். அடுப்பு எரிய விட்டுக்கிட்டே இருக்கோம்ல, கல் நல்லா சிவப்பு நிறமாக வரும். அது வரைக்கும் எரிய விடணும். அப்புறம் தான் நம்ம விரவை போட்டு மூடணும். இப்போ தூள் விரவாக எரிய விடுறோம், அதுக்கப்புறம் மூடும் போது பெரும் கட்டையில் வச்சு மூடணும். அடுப்பை மூடணும். 6 நாள் வரையும் அந்த சூடு இருக்கும். ஒரு 3 நாள் வரைக்கும் இருக்கும். அப்புறமா கல் சூடே வந்து ஒரு 6 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து பிரித்து. ஆமாம், அப்போ நீங்களும் தரம் பார்ப்பீங்க ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நாங்கள் உடைச்சி பார்ப்போம். 7ஆம் நாள் உடைச்சி பார்ப்போம் கல் வெந்திருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் விற்பனை. ஆமாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க சாயந்தரம் அந்த வேலை முடிகிற நேரத்தில் போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வேலை முடிச்சுட்டு ஒரு நோட்டில் கணக்கு எழுதிட்டு சம்பளம் வாங்க நின்றுருந்தாங்க. அப்போ அந்த நோட்டை பார்க்கும்போது தேதி போட்டு 96, 100, 70 அது போல் போட்டுருந்தது. என்னங்க ஏன் தேதி போட்டு 100, 90, 60, 50 போட்டிருக்கு என்னன்னு கேட்கும்போது, நாங்கள் பார்த்திங்கன்னா இன்னைய நாளுக்கு 90 கொத்து பண்ணியிருக்கோம். என்னங்க 90 கொத்துனா 90 கல்லான்னு கேட்டோம். 90 கொத்துனா 900 கல். எப்படிங்க ஏன்னு கேட்டால், இப்போ இருக்குது பார்த்திங்களா, அடுக்கியிருக்காங்க பார்த்திங்களா, அதில் ஒரு கொத்தில் வந்து 10 கல் இருக்குமா, அது போல் 90 கொத்து 900 கல் அது போல் பண்ணியிருக்காங்களாம். இதுக்கு அவங்க டெய்லி சம்பளம் வாங்கிக்கிறாங்க, அதை கணக்கு காட்டி. இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கேயுமே செங்கல் சூழலாம் அதிகமாக நடத்துறது இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த ஆலோ பிளாக்கு அது போல் சிமெண்ட் கற்களுக்கு மாறிட்டாங்க. செங்கல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இந்த ஒரு பாரம்பரியமான தொழிலை பற்றி நம்ம காட்டணும் தான் இந்த வீடியோ. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்து இந்த செங்கல் சூளை பற்றிய அந்த எரிய விடுறது அதெல்லாம் பற்றி வீடியோ அடுத்தடுத்து வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றிங்க. பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.